குளத்தங்கரை அரசமரம். கதையாசிரியர் வ.வே.சு. ஐயர். இதுவே தமிழின் முதல் சிறுகதை என்று கருதப்படுகிறது. குளத்தங்கரை அரசமரம் என்ற ஒரு சிறிய கதை முதலில் சு. பாக்கியலட்சுமி அம்மாள் என்பவரின் பெயரில் 1915ஆம் ஆண்டு விவேக போதினி இதழில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத இதழ்களில் 2 சிறு பகுதிகளாக வெளிவந்தது. த பீப்புள் த நியர் த டேங்க் ஸ்டார் ஸ்டோரி என்ற தலைப்பில் வெளிவந்தது. கதைக்கு வருவோம். குளத்தங்கரை அரசமரம். பார்க்க போனால் நான் மறந்தான், ஆனால் என் மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லுகிறதனால் இன்னைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது. இந்த ஆயுசுக்குள் கண்ணாலே எத்தனை பார்த்துருக்கேன், காதால் எத்தனை கேட்டிருக்கேன். உங்கள் பாட்டிகளுக்கு பாட்டிகள் தவுழ்ந்து விளையாடுவதை இந்த கண்ணால் பார்த்துருக்கேன். சிரிக்கிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறதில்ல எல்லளவேனும் பொய்யில்லை. நான் பழைய நாளத்து மரம். இப்போ 90-100 வருஷம் இருக்கும். உங்களை கொள்ளுப்பாட்டிகளின் பாட்டிகள் எல்லாம் நம்ம குளத்தங்கரைக்குத்தான் குடமும் கையுமாக வருவாங்க. சில பேர் குழந்தைகளுடன் கூட கூட்டி கொண்டு வருவார்கள். பட்டு பட்டாக இருக்கும் குழந்தைகள். அதில் கரையில் விட்டு விட்டு புடவைகள் அழுக்கு போக தேய்த்து மஞ்சள் பூசி கொண்டு அழகாக ஸ்நானம் பண்ணுவார்கள். குழந்தைகள் எல்லாம் ராஜகோபாலன் போல தவிழ்ந்து கொண்டு மல்லிகை செடியாண்ட போய் மல்லிகை மொக்குகளுக்கு பார்த்து சிரிக்கும். அந்த காலத்தில் ஒரு பவள மல்லிகை செடி முத்து முத்தாய் பூத்து கொண்டு அந்த ஓரத்திலிருந்து குளத்தங்கரையெல்லாம் கம் என்று வாசம் வீசும். இப்பொழுது ஆதரிப்பார் இல்லாமல் பெரிய குழந்தைகள் அதன் புஷ்பங்களை பொறுக்கி ஆசையுடன் மோந்து பார்க்கும். ஆஹா, அந்த நாளையெல்லாம் நினைத்தால் என்ன ஆசையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காலத்து கதை ஒன்றும் சொல்லுவதாக இல்லை. மனசு சந்தோஷமாக இருக்கும் பொழுது சொல்லுகிறேன். 7-8 நாளாக எனக்கு ருக்மிணியின் ஞாபகமாகவே இருக்கிறது. 15 வருஷமாச்சு. ஆனால் எனக்கு நேற்று நடந்தது போல் இருக்கிறது. உங்களில் ஒருவருக்கும் இந்த ருக்மிணியை தெரியாது. பார்த்தா ஸ்வர்ண விக்கிரகம் போல இருப்பா குழந்தை. அவளுக்கு சிரிச்ச முகத்தை நினைச்சாலே நெத்தியில் அழக என்னையெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். நல்ல உயரமாக இருப்பா. அவள் கையுங்காலும் தான் தாமரை தண்டுகள் மாதிரி நீளமாக இருக்கும். அவள் சரீரமும் மல்லிகை புஷ்பம் போல மிருதுவாக இருக்கும். ஆனால் அவள் அழகெல்லாம் கண்ணில் தான். என்ன விலாசம், என்ன தெளிவு, என்ன அறிவு. களங்கமத்த நீல ஆகாசம் ஞாபகத்துக்கு வரும். அவள் நீரோடையை பார்ப்பது போல் இருக்கும். பார்வையிலும் தான் எத்தனை அன்பு, எத்தனை பரிவு. சோமவார அமாவாசைகளில் பரமாத்மாவை பூஜிக்கிறதுக்காக என்னை பிரதர்ஷனம் செய்வாள். அப்போது அவள் என்னை பார்க்கும் பார்வையிலெல்லாம் அன்பை என்னவென்று சொல்வேன். என்னுடைய காய்ந்து போன கண்புகளுக்கு கூட அவளுடைய பிரேமையான பார்வைப்பட்டதும் துளிர்த்து விடுமே. ஐயோ, என் ருக்மணி தங்கமே, எப்போ காண்பேன் இனிமேல் ஒன்னமோல குழந்தைய. அவள் குழந்தை பருவம் முதல் அவளுடைய கடைசி நாள் வரையில் இங்கே வராத நாளே கிடையாது. 5-6 வயசின் போதெல்லாம் சதா சர்வகாலமும் இங்கேதான் அவள் விளையாடி கொண்டிருப்பாள். அவளை பார்த்ததும் வாரி எடுத்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று நினையாதவர் இல்லை. எத்தனை அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி. நம்ம வேணுகோபால் சாஸ்திரி இருந்தாரே, அவர் காலமே ஸ்நானம் செய்துவிட்டு குழந்தை கை நிறைய மல்லிகைப்பூவை பறித்து கொடுத்து விட்டு தான் போவார். நம்மூர் மாடு கன்றுகள் கூட எத்தனை முரடாக இருந்தாலும் சரி, அவளை கண்டதும் உடனே முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவளுடைய சிறிய கைகளால் தடவி கொடுக்க வேண்டும் என்று அவள் பக்கத்திலே போய் காத்து கொண்டிருக்கும். குழந்தைகள் என்றால் எனக்கு எப்பொழுதுமே ஆசை. ஆனால் அவள் வந்து விட்டால் போதும் மெய்மறந்து போய்விடுவேன். அவள் பேரில் துளி வெயில் படக்கூடாது. அவள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட என் கைகளை நீட்டி அவளுக்கு குடைபிடிப்பேன். என்னுடைய நாதனான சூரியனுடைய முகத்தை காலமே ஆசை பயபக்தியோடு தரிசனம் செய்தானதும் எனக்கு குழந்தை ருக்மிணியின் ஞாபகமே வந்துவிடும். அவள் வரவை ஆவலோடு எதிர்கொண்டு காத்திருப்பேன். அவள் வந்ததும் எனக்குள் அடங்காத ஆனந்தம் பிறந்துவிடும். குழந்தைகளுக்குள் பேதம் பாராட்டக்கூடாது தான். ஆனால் மற்ற யார் வந்தாலும் எனக்கு அவள் வருகிறது போல இருப்பதில்லையே. நான் மாத்திரமா? ஊரில் உள்ள மற்ற குழந்தைகளும் கூட தான் அவள் வந்த பிறகு பரிபூர்ணமாக ஆனந்தத்துடன் விளையாடும். அவள்தான் அவர்களுக்குள்ளே ராணி. அத்தனை காந்த சக்தி இருந்தது அவளிடத்தில். அப்போதெல்லாம் அவள் அப்பா காமேஸ்வரையர் நல்ல ஸ்திதியில் தான் இருந்திருக்கிறாள். குழந்தை பேரில் அவருக்கு மிகுந்த பிரேமை. அவளுக்கு செய்வதற்கென்றால் அவருக்கு சலிக்கிறதே இல்லை.
கடை வீதியில் பட்டு தினுசுகள் புதிதாக வந்திருப்பது, ஏதாவது பார்த்தால் நம்ம ருக்மிணி அணிந்து கொண்டால் அழகாக இருக்கும் என்று உடனே வாங்கி கொண்டு வந்து விடுவார். முதல் தரமான வைரமும் சிவப்பும் இழைத்து அவளுக்கு நிறைய நகைகள் செய்திருந்தார். அவளுக்கு 10 வயதாயிருந்த போது கோலோட்டு ஜோத்திரைக்கு என்று ஒரு பாவாடையும் தாவணியும் வாங்கியிருந்தார். அந்த நிலாவுக்கு அவளுடைய அலங்காரத்துக்கும் அவளுடைய அழகுக்கும் என்ன ஏர்வை கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எனக்கு. அவள் குரலை பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேனே. குயில் என்னத்துக்காச்சு? தங்க கம்பி போல இழையும் அவள் சாரீரம். இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சலிக்காது. ஜோத்திரைகளின் போதுதான் அவள் பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நினைச்சாலும் கூட அவளுடைய குரல் அதே இனிமையுடன் தான், கலைநயத்துடனும் என் மனசில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவளுக்கு வயசாக அவளுடைய அன்பு வளர்ந்த அழகை என்ன என்று சொல்வேன்? குழந்தையாக இருக்கும் பொழுதே யாரிடத்திலும் ஒட்டுதலாக இருப்பாள். இந்த குணம் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டே வந்தது. தோழிகள் வேறு தான் வேறு என்கிற எண்ணமே அவளுக்கு இராது. ஏழை வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, பணக்காரர் வீட்டு பெண்ணாயிருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லா தோழிகள் பேரிலும் ஒரே பயம்தான். இன்னும் பார்க்க போனால் ஏழை குழந்தைகளின் பேரில் மற்றவர்கள் பேரில் விட அதிக பக்ஷணம் பாராட்டுவாள். பிச்சைக்காரர்கள் வந்தால் கை நிறைய அரிசி கொண்டு போய் போடுவாள். கண் பொட்டையான பிச்சைக்காரர்களை பார்க்கும் பொழுது அவளை அறியாமலேயே அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகுவதை எத்தனை தடவைகள் இட்டு பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு மற்றவர்களை போடுவதை விட அதிகமாக பிச்சை போடுவாள். இப்படி அளவு கடந்த தயையும் இரக்கமும் அவளுக்கு இருந்ததால் தான் அவளை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கடினமான கோடைக்கு பிறகு நல்ல மழை பெய்யும் போது உண்டாகுமே அந்த நிரதிசயமான ஆனந்தம் உண்டாகிறது. இவ்விதம் கண்ணுக்கு கண்ணாய் நான் பாவித்து வந்த என் அருமை குழந்தையின் கதி இப்படியா போகணும்? பாவி நான் வைத்த ஆசை இப்படியா போகணும்? தேவனுக்கு கொஞ்சம் கூட கண்ணில்லாமல் போய்விட்டதே. ஆனால் பிரம்மதேவன் என்ன பண்ணுவான் மனுஷால் செய்யும் அக்கிரமத்துக்கு? ருக்மணிக்கு 12 வயதானதும் அவள் அப்பா அவளை நம்மூர் மணியம் ராமசுவாமி ஐயர் குமாரன் நாகராஜனுக்கு கன்னிகாதானம் கொடுத்தார். கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. தோழி பொங்கல் அன்னைக்கும் ஊர்கோலத்தன்னைக்கும் அவள் சர்வ அலங்காரத்துடன் கிராம பிரதட்சணம் வருவதை பார்த்தேன். கண் பட்டுவிடும் அத்தனை அழகாக இருந்தது. அவள் தோழிகளுக்கு மத்தியில் இருந்ததை பார்க்கும் பொழுது மின்னர் கொடிகளெல்லாம் சேவித்து நிற்க மின்னரசு ஜொலிக்குமே, அந்த மாதிரியாகத்தான் இருந்தாள். காமேஸ்வரர் ஐயர் ருக்மணிக்கு கல்யாண பந்தலில் நிறைய சீரும் சனத்தையும் செய்திருந்தார். ருக்மணிக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ரொம்ப திருப்தியாயிருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் அவளை அழைத்து கொண்டு போய் அகத்திலேயே வைத்து கொள்வாள். ஆசையோடு அவர்களுக்கு தலை பின்னி பூச்சூட்டுவாள். தன் பந்துக்களை பார்க்கும் பொழுது அவளை அழைத்து கொண்டு போகாமல் போகவே மாட்டாள். இப்படி சகல விதமாயும் ஜானகி, அதான் ருக்மணி மாமியார் பேர்றது, தனக்கு ருக்மணியின் பேரிலுள்ள அபிமானத்தை காட்டி வந்தாள். மாப்பிள்ளை நாகராஜனும் நல்ல புத்திசாலி. அவனும் ருக்மணியின் மீது மிக பிரியமாக இருப்பான். கிராமத்தில் அவர்கள் இருவருந்தான் ரூபத்திலும் புத்தியிலும் செல்வத்திலும் சரியான இணை என்று நினைக்காதவர்கள், கேலி கொள்ளாதவர்கள் இல்லை. இப்படி 3 வருஷ காலம் சென்றது. அந்த 3 வருஷ காலத்திற்குள் எத்தனை மாறுபாடுகள்! காமேஸ்வரையருக்கு கையிலச்சி போய்விட்டது. ரொக்க ஐவேஜி எல்லாம் ஏதோ 64 கம்பெனியாம். அதில் வட்டிக்கு போட்டிருந்தார். நம்மூர் பணம் 4 கோடி ரூபாயே முழுங்கிவிட்டு அது ஏப்பம் விட்டு விடவே. காமேஸ்வரையர் ஒரு நாள் சர்வ ஏழையாக போய்விட்டார். ருக்மணியின் தாயார் மீனாட்சி அம்மாள் உடம்பில் இருந்த நகைகள் தான் அவளுக்கு மிச்சம். பூர்வீக நிலங்களையும் வித்துத்தான் அவர் கொடுக்க வேண்டிய கடன்களை தீர்க்க வேண்டியதாயிற்று. இப்போ குப்புசாமியர் இருக்காரே வாய்க்காக்கரை ஓரத்தில், அவர் வீட்டில் வந்து அவர் குடியிருக்கலானார். மீனாட்சியும் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாளே, அவருடைய சாந்தத்திற்கு இல்லையே இல்லை. எத்தனை பெரிய கஷ்டம் வந்து விட்டாலே. இருந்தாலும் கூட அவள் மனம் கொஞ்சமேனும் இடியவில்லை. ஏதோ இத்தனை நாள் சுகமாக வாழ்ந்தோம். யாரை கேட்டுக்கொண்டு சுவாமி கொடுத்தார். அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கொண்டு விட்டார். இதனால் என்ன போ? அவளும் ருக்மணியும் ஆயுசோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இந்த தை மாசத்துல ருக்மணிக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ண புக்காத்துக்கு அனுப்பிவிட்டால் அப்புறம் எங்களுக்கு நிர்விசாரம். கஞ்சியோ கூடோ சாப்பிட்டு கொண்டு வழக்கம் போல பகவத் தியானம் பண்ணிக்கொண்டே எங்கள் காலத்தை கழித்து விடுகிறோம் என்று சொல்லுவாள். ஐயோ பாவம், நடக்கப் போகிற சங்கதியை அவள் எப்படி அறிஞ்சிருப்பாள்? காமேஸ்வரர் ஐவேஜியில் கொஞ்சமேனும் தேராது என்று ஏற்பட்டது ராமசுவாமி ஐயருக்கு. அவருடனிருந்த சிநேகம்
குளிர ஆரம்பித்து விட்டது. இதற்கு முன்னெல்லாம் அவர் காமேஸ்வரையர் அகத்துக்கு அடிக்கடி வருவார். வழியில் அவரை கண்டால் 10 நிமிஷம் நின்று பேசாமல் போகவே மாட்டார். இப்பொழுதோ காமேஸ்வரையர் தூர வருகிறதை கண்டுவிட்டால் ஏதோ அவசர காரியமாக போகிறது போலவே இன்னொரு பக்கம் திருப்பிக் கொண்டு வேகமாக போய்விடுவார். இப்படி செய்பவர் அவர் வீட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டார் என்று நான் சொல்லாமலே நீங்கள் நினைத்து கொண்டு விடுவீர்களே. அவர் சம்சாரம் ஜானகியும் அதே மாதிரி மீனாட்சி அம்மாளிடம் நெருங்குவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இதையெல்லாம் மீனாட்சி அம்மாளும் காமேஸ்வரையரும் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. செல்வமுள்ள போது உறவு கொண்டாடுகிறது, அது போய்விட்ட போது வேத்து மனுஷால் போல போய்விடுகிறது. இதெல்லாம் ஒரு சிநேகத்தோடு சேர்த்தியா? ஆனால் அவர்கள் ருக்மிணி விஷயத்திலும் கூட வேத்துமை பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 60 நாட்டு உடைகிறதுக்கு முந்தி சில மாதங்களாக ஜானகி பிரதி வெள்ளிக்கிழமையும் சாப்பிடானதும் ருக்மிணியை அழைத்து கொண்டு வரும்படி வேலைக்காரியை அனுப்பிவிடுவாள். அன்னைக்கு அவளுக்கு தலைப்பின்னை மைச்சாந்திட்டு சிங்காரித்து அகிலேண்டேஸ்வரி கோயிலுக்கு கூட்டி கொண்டு போய் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தங்கள் அகத்திலேயே வைத்து கொண்டிருந்து அடுத்த நாள் காலமே அவளை அகத்துக்கு அனுப்புவாள். ஆனால் 60 நாட்டில் போனதுதான் என்று ஏற்பட்டு விட்ட பிறகு வந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே எனக்கு ஆற்றுல இன்னைக்கு ரொம்ப வேலையாக இருக்கும் என்பாள். அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் அவ்விதம் சொல்லி அனுப்புவதை கூட நிறுத்திவிட்டாள். இது மீனாட்சிக்கும் காமேஸ்வரையருக்கும் மிகுந்த துக்கத்தை தந்தது. ருக்மிணியும் நம்மை இவ்வளவு இலக்காரம் செய்கிறாளே பார்த்தாயா, நம்ம மாமியார் கூட என்று மிகவும் வருத்தப்பட்டாள். இப்படி கொஞ்ச நாளாச்சு. ஊரெல்லாம் குசு குசு என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். எல்லா ரகசியங்களும் குளத்தங்கரையிலே தானே. ஆனால் அரை வார்த்தையும் குறை வார்த்தையுமாக என் காதில் விழுமை ஒழிய முட்ட முழுக்க ஒரு பேச்சும் எனக்கு எட்டாது. ஊரிலே இப்படி எப்போதுமே இருந்ததில்லை. எனக்கு மனசு குறுகுறுத்து கொண்டே இருந்தது. என்னவோ கெடுதலுக்குத்தான் இத்தனை ரகசியம் வந்திருக்கிறது என்று எனக்கு அப்பொழுதே தோன்றியது. ஆனால் யாருக்கு என்ன என்று மாத்திரம் தெரியவில்லை. கடைசியாக அப்படியும் இப்படியுமாய் அத்தையும் இத்தையும் கூட்டி சேர்த்து பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாய் சமாச்சாரம் என் மனசுக்கு அத்துப்படியாச்சு. ராமசாமி ஐயரும் ஜானகியும் ருக்மணியை வாழாத பண்ணிவிட்டு நாகராஜனுக்கு வேறு கல்யாணம் வைக்க நிச்சயித்து விட்டார்களே. என்ன பண்ணுவேன்? என் மனசு இடிஞ்சு போய்விட்டது. குழந்தை ருக்மணியை தள்ளி வைக்க துணியுமா மனுஷாளுக்கு? அடி பாவி, உன்னை போல அதுவும் ஒரு பெண்ணில்லையா? என்ன பண்ணத்து உன்னை? அதை கண்ணாலே பார்த்தாலே கல்லும் இறங்குமே. கல்லையும் விட அழுத்தமா உன் நெஞ்சு. காமேஸ்வரையருக்கு மீனாட்சிக்கு முகத்தில் ஈ ஆடாது. எனக்கே இப்படி எழுந்தபோது பெத்த தாயார் தகப்பனாருக்கு கேட்கணுமா என்ன? இனிமேல் நாகராஜனை பற்றி ஏதாவது நம்பிக்கை வைத்தால்தான் உண்டு. அவன் பட்டணத்தில் படித்து கொண்டிருந்தான். மார்கழி பிறந்து விட்டது. அவன் வருகிற நாளை எண்ணிக்கொண்டே இருந்தேன். கடைசியாக வந்து சேர்ந்தான். வந்த அன்னைக்கு காலமே அவன் முகத்தில் சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தது. சந்தோஷம் மாறி வேறாகிவிட்டது. தாயார் தகப்பனார் அவன் மனதை கலைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் முகத்தில் கலக்கம் அதிகரித்து கொண்டே வந்தது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்களே. அவன் கலங்கின முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வயிற்றிலே பகீர் என்னும். இனிமேல் ஏது இந்த ஆசை இருந்தது, அதுவும் போய்விட்டது. ருக்மிணியின் கதி அதோ கதிதான் என்று நினைத்து விட்டேன். தை பிறந்தது. வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ கிழக்கத்தி பெண்ணாம். தகப்பனாருக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு பூஸ்திதியாம். பிள்ளை கிடையாதாம். இந்த பெண்ணை தவிர இன்னும் ஒரே ஒரு பெண்தானாம். கால கிராமத்தில் ராமசாமி ஐயர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சொத்து சேர்ந்து விடுமாம். இதெல்லாம் எனக்கு கர்ண கடூரமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, தலைவிதியே என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். இந்த பேச்சு புறப்பட்டது முதல் மீனாட்சி பகலில் வெளியிலே வராததில்லை. சூரியோதயத்திற்கு முன்னாலேயே குளத்துக்கு வந்து ஸ்நானம் செய்துவிட்டு தீர்த்தம் எடுத்து கொண்டு போய்விடுவாள். அவள் முகத்தை பார்த்தால் கன்றாவியாக இருக்கும். சரியான தூக்கம் ஏது, சாப்பாடு ஏது? ஓஹோ என்று வாழ்ந்துவிட்டு இந்த கதிக்கு ஆளானமே என்ற ஏக்கம் அவள் அழகை அழித்து விட்டது. வீடு வாசல் போய்விட்டதே என்றாவது நகை நட்டெல்லாம் போய் வெறும் உரிசல் தாலியை மாத்திரம் கட்டி கொண்டிருக்கும்படி ஆகிவிட்டதே என்றாவது அவள் வருத்தப்படவில்லை. கிளிபோல் குழந்தை அகத்தில் இருக்க ஜானகி அதன் பேரில் கொஞ்சமேனும் இரக்கம் வைக்காமல் கண்ணுக்கு எதிராகவே பிள்ளைக்கு வேறு விவாகம் பண்ணி வைக்க நினைத்து விட்டால் பார்த்தாயா? இன்னும் ஏக்கம்தான் அவளுக்கு. இரவு பகலெல்லாம்
அவள் முகத்தை பார்த்தால் ஜானகிக்கு கூட மனசு உருகி போய்விடும். ஆனால் ராணி அவள் எங்கே பார்ப்பாள்? அப்போதெல்லாம் ருக்மணி எப்படி இருந்தாலோ என்ன நினைத்தாலோ எனக்கு ஒன்றும் தெரியாது. அறியாத குழந்தை, அது என்ன நினைத்திருக்குமோ? ஒருவேளை மாமியார் நம்மை கட்டோடே கெடுத்து விட மாட்டாள் என்று நினைத்தாலோ, அல்லது மாமியார் என்ன நினைத்தாலும் நாகராஜன் சம்மதிக்க மாட்டான் என்று நினைத்தாலோ. இன்னும் முட்ட முழுக்க 5 வருஷமாகவில்லையே. அவர்கள் இருவரும் ஜோடியாக நம் குளத்தங்கரையில் விளையாடி கல்யாணமான பிறகும் கூட ஒருவருக்கு தெரியாமல் எத்தனை தடவை பார்த்து பழைய நாள் போலவே அன்பும் ஆதரவுமாக நாகராஜன் அவளோடு பேசியிருக்கிறான். அவன் கைவிட மாட்டான் என்றேதான் ருக்மணி நினைத்திருப்பாள். ஆனால் நாள் ஆக ஆக நாகராஜனுடைய கல்யாண பேச்சு முத்திக்கொண்டே வந்தது. நாகராஜன் மனதில் மாத்திலம் இன்னது இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? பட்டணத்திலிருந்து வந்த அன்று மாமனாரையும் மாமியாரையும் நமஸ்காரம் செய்வதற்காக அகத்துக்கு வந்தானே, அவ்வளவுதான். பிறகு ருக்மணியை அவன் ஸ்மரித்தான் என்பதற்கு எல்லளவும் அடையாளமில்லை. ஆனால் முகத்தை விட்டு முதலான் போல உல்லாசக்குறி மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. யாருடனும் பேசாமல் எப்பொழுதும் கழித்த முகமாயிருப்பு. கடைசியாக நாள் வைத்தாகிவிட்டது. பெண் அகத்துக்காரர் வந்து லக்ன பத்திரிகையும் வாசித்து விட்டு போய்விட்டார்கள். ஐயோ, அன்னைக்கு மேல சத்தத்தையும் கேட்க என் பஞ்சு பிராணனும் துடித்தது. காமேஸ்வரையருக்கு எப்படி இருந்திருக்குமோ, மீனாட்சிக்கு மனசு எப்படி துடித்ததோ, ருக்மணி எப்படி சகித்தாலோ, எல்லாம் ஈஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம். நாகராஜனுக்கு கூட துளி இரக்கம் பச்சாதாபம் இல்லாமல் போய்விட்டதை பார்த்தாயா என்று நான் அழாத நாள் கிடையாது. சில வேளைகளில் இப்படியெல்லாம் பண்ணினால் இவன் மாத்திரம் நன்றாக இருப்பானா என்று கூட சொல்லிவிடுவேன். இப்படி என் மனசு தழும்பி தத்தளித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் வயிற்றிலே பால் வார்த்தால் போல ஒரு சங்கதி என் காதில் விழுந்தது. நாகராஜனோடு கூட படித்து கொண்டிருந்தவனாம் சீனிவாசன் என்ற ஒரு பையன். அவன் நாகராஜனை பார்க்குவதற்காக வந்தான். அவர்களுக்கெல்லாம் ரகசியமாக பேச இடம் வேறெங்கே? நம்ம குளத்தங்கரை தானே. ஒரு நாள் சாயங்காலம் 7-8 மணி இருக்கும். எல்லோரும் போய்விட்ட பிறகு இவர்கள் 2 பேரும் இங்கே வந்தார்கள். ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்லவன். அவன் ஊர் 50-60 கல்லு அந்தண்ட இருக்கிறது. நாகராஜன் பெண்ணிருக்க வேறு பெண் கல்யாணம் பண்ணை கொள்ளப் போகிறான் என்று யாரோ அவனுக்கு எழுதிவிட்டார்களாக்கும். உடனே தபால் வண்டி மாதிரி ஓடி வந்து விட்டான். குளத்தங்கரைக்கு வந்ததும் தான் கேள்விப்பட்டதை சொல்லி, இதெல்லாம் வாஸ்தவந்தானா என்று அவன் நாகராஜனை கேட்டான். நாகராஜனும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிச்சயம் செய்துவிட்ட போது நான் மாட்டேன் என்று சொன்னால் தான் தீரப்போகிறதா? தவிர பெண்ணும் லட்சணமாக இருக்கிறாளே. அவள் தகப்பனார் ₹1,00,000 ஆஸ்தி அவள் பேருக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. அவருக்கு பிற்காலத்தில் இன்னொரு ₹1,00,000 சொத்து சேருமாம். இப்படி தானே வருகிற சீதேவியை எதற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று சொன்னான். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது சீனிவாசன் முகம் போன போக்கை என்ன சொல்வது? நாகராஜன் நிறுத்தினதும் 1/2 மணி தேச காலம். சீனிவாசனும் அவருக்கு எத்தனை லட்சம்தான் வரட்டுமேடா, ஒரு பெண் பாவத்தை கட்டி கொள்ளலாமா? கல்யாண பந்தலில் மந்திர ரூபமாக செய்த பிரமாணத்தை எல்லாம் அழித்து விடலாமா என்று நானா விதமாக தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி கல்லும் கரையும்படியாக ருக்மணிக்காக பரிந்து பேசினார். அவன் நன்றாக இருக்க வேண்டும், க்ஷேமமாக இருக்க வேண்டும், ஒரு நோய் நொடி இல்லாமல் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் வாழ்த்தி கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் பேசியானதும் நாகராஜன் அவனை பார்த்து, சீனிவாசா, உன்னிடம் இதுவரை சொன்னதெல்லாம் விளையாட்டாக்கும். நான் காசுக்காக இவ்வளவு அற்பமாக போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? நான் யாருக்கும் தெரியாமல் வைத்து கொண்டிருந்தேனே. ஆனால் எவ்வளவு தூரம் பேசிவிட்டோமே. இனிமேல் உனக்கு தெரியாமல் வைக்கிறதெல்லாம் காரியமில்லை என்று நினைத்து விட்டேன். ஆனால் ஒன்று மாத்திரம், இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் ஆரியத்தன்மை விட்டுவிட்டு மீளோச்சத்தனமாய் நடக்க உத்தேசித்திருக்கிறபடியால் இவர்களை நன்றாக அவமானம் செய்துவிட வேண்டும் என்று நான் நிச்சயித்து விட்டேன். நான் எத்தனை மறுத்தும் அம்மாவும் அப்பாவும் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆகையால் மன்னார் கோவிலுக்கே போகிறேன். அங்கே போயும் மாட்டேன் என்றே சொல்லுவேன். ஆனால் கட்டாயப்படுத்தத்தான் போகிறார்கள். முகூர்த்த பந்தலிலும் உட்காருவேன். ஆனால் என்ன இருந்தாலும் திருமாங்கல்யத்தில் நான் தானே முடிச்சு போட வேண்டும். வேறு ஒருவரும் அங்கே போட முடியாதே. அந்த சமயத்தில் கண்டிப்பாக மாட்டேன் என்று நான் சொல்லிவிடப் போகிறேன். எல்லோரும் இஞ்சி தின்ற குரங்கு போல விழிக்கட்டும். ருக்மணியை தொட்ட கையினாலே இன்னொரு பெண்ணை நான் தொடுவேன் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி முடித்தான்.
ஆனால் நீ விவாகத்திற்கென்றே போகும் காலத்தில் ருக்மணி அவள் அம்மா அப்பா மனதெல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாயா என்று சீனிவாசன் கேட்டான். அதற்கு நாகராஜன், யோசித்தேன், ஆனால் எல்லாம் போய்விட்டதென்று அவர்கள் நிராசையாக தவித்து கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென நான் ஓடி வந்து மாமனார் மாமியாரை வணங்கி, துயரப்படாதீர்கள், என் ருக்மணியை நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன். பணத்தாசை பிடித்தவர்களை எல்லாம் மணப்பந்தலில் மானபங்கம் செய்துவிட்டு இங்கே வந்துவிட்டேன் என்று நான் சொல்லும் காலத்தில் அவர்களுக்கு எத்தனை ஆனந்தமாயிருக்கும், அதை பார்த்து அனுபவிக்க விரும்புகிறேன் என்றான். அந்த நாள் வரையில் அவர்கள் மனசு எப்படி அடித்து கொண்டிருக்கும் நினைத்துப்பார் என்றான் சீனிவாசன். அதற்கு நாகராஜன், இன்னும் 5 நாள் இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இவ்விடமிருந்து எல்லோரும் புறப்பட போகிறோம். அடுத்த நாள் முகூர்த்தம் அன்றைக்கே புறப்பட்டு அடுத்த நாள் காலையிலேயே நான் இங்கே திரும்பி விடுவேனே. இத்தனை நாள் பொறுக்க மாட்டார்களா என்றேன். என்னவோப்பா, எனக்கு இது சரியில்லை என்று தோன்றுகிறது என்று சீனிவாசன் பேசிக்கொண்டிருக்கும் போது இருவரும் நகர ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு மேலே ஒன்றும் கேட்கவில்லை. அன்னைக்கு ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. பார்த்தாயா, நாகராஜன் வைய கூட செய்தானே பாவி, அவனைப் போல ஸ்தப்புத்திரன் உண்டா உலகத்திலே என்று சொல்லிக்கொண்டேன். இனிமேல் பயமில்லை. 5 நாள் என்ன, 10 நாள் என்ன, நாகராஜன் பிடிவாதக்காரன், சொன்னபடியே செய்து விடுவான். ருக்மிணிக்கு இனிமேல் ஒரு குறைச்சலும் இல்லை என்று பூரித்து போய்விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. இவர்களெல்லாம் மன்னார் கோவிலுக்கு புறப்படுகிறார்கள் என்று ஊரெல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டது. ராமசுவாமி ஐயரையும் ஜானகியையும் வையாதவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களை கூப்பிட்டு நல்ல புத்தி சொல்வதற்கு மாத்திரம் அங்கே ஒருவரும் இல்லை. அப்படியே யாரேனும் சொன்னாலும் கூட அவர்கள் அதற்கு கட்டுப்படுபவர்களும் அல்ல. அவர்கள் புறப்படுகிற அன்னைக்கு ஊரிலிருந்து கண்ணாலை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் வைத்தறிச்சல் தானே அதிகமாகும் என்று நினைத்து காமேஸ்வரையரும் மீனாட்சியும் சனிக்கிழமை மத்தியானமே புறப்பட்டு மணப்பாறைக்கு போய்விட்டார்கள். அகத்தில் ருக்மணிக்கு அவள் அத்தை சுப்புலட்சுமி அம்மாள் துணை. சனிக்கிழமை ராத்திரியாச்சு. ஊரடங்க ஆரம்பித்து விட்டது. 9-9:30 மணி இருக்கும். நாகராஜன் தனியாக குளத்தங்கரைக்கு வந்தான். வந்து வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ யோசித்து கொண்டிருந்தான். சில நாழிகைக்கெல்லாம் தூரத்தில் ஒரு பெண் உருவம் தென்பட்டது. அது குளத்தங்கரை பக்கம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அடிக்கொரு தடவை பின்பக்கம் பார்த்து கொண்டே வந்து கடைசியாக நாகராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் வந்து நிற்கும் பொழுதுதான் அது ருக்மணி என்று நான் அறிந்து கொண்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் உடனே தெளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று கண்ணை துடைத்து கொண்டு உன்னிப்பாய் கவனிக்கலானேன். 5 நிமிஷம் வரையில் நாகராஜன் கவனிக்கவே இல்லை. ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ருக்மிணி அப்படியே அசைவற்று நின்று கொண்டிருந்தாள். ஏதேச்சையாக நாகராஜன் தலையை தூக்கினான். ருக்மிணியை பார்த்தான். பார்த்ததும் அவனும் திடுக்கிட்டு போய்விட்டாள். ஆனால் உடனே சுதாரித்து கொண்டு, ருக்மிணி, இத்தனை நாழிகைக்கு மேலே தனியாக இங்கே வரலாமோ நீ என்று கேட்டான். நீங்கள் இருக்கிற இடத்தில் தனியாக நான் இருக்க வேண்டிய நாள் இன்னும் வரவில்லையே என்று பதில் சொல்லிவிட்டு ருக்மிணி நின்றாள். 2 பேர் மனதும் குழம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது என்று, என்ன பேசுகிறது என்று அவர்களுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அவளுக்கு ஒரு மாதிரி காட்டினாள். அவள் கையை தன்னுடைய கைகளால் வாரி எடுத்து மடியில் மிருதுவாய் பிடித்தான். குழந்தையை தட்டி கொடுத்து தேத்துவது போல முதுகில் ஆதரவோடு தடவினான். அப்பொழுது அவள் தலைமயிர் அவன் கையில் பட்டது. உடனே திடுக்கிட்டு போய், என்ன ருக்மிணி, தலை சடையாக போய்விட்டது, இப்படித்தானா பண்ணிக்கொள்றது? உன்னை இந்த அலங்கோலத்தில் பார்க்க என் மனசு சகிக்கலையே. எங்கே உன் முகத்தை பார்ப்போம். ஐயோ, கண்ணெல்லாம் செக்கச் செவேல் என்று சிவந்து போயிருக்கிறதே. முகத்தின் ஒளியெல்லாம் இப்படி போய்விட்டதே. என் கண்ணே, இப்படி இருக்காதே. உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னை சத்தியமாக நம்பு. உன் மனசில் கொஞ்சம் கூட அதைரியப்படாதே. என்னை ஹிருதயபூர்வமாக சொல்கிறேன். எனக்கு பொறுக்கவில்லை உன்னை இந்த ஸ்திதியில் பார்க்க. சின்ன வயது முதல் நாம் இருந்த அந்யோன்யத்தை மறந்துவிட்டேன் என்று நீ கனவில் கூட நினையாதே. வா, போகலாம். நாழிகை ஆகிவிட்டது. இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி முடித்தான். ருக்மிணி எழுந்திருக்கவில்லை. ஏக்கம் பிடித்தவளைப் போல உட்கார்ந்திருந்தாள். அதை பார்த்ததும் நாகராஜனுக்கு கண்ணில் ஜலம் வந்துவிட்டது. ஜலம் தழும்பியது. அந்த சமயத்தில் தன் மனதில் உள்ள இரகசியத்தை சொல்லித்தான் விடலாமே என்று அவன் புத்தியில் தோன்றியது போல் இருந்தது. அவனுடைய விளையாட்டுத்தனம் பெரிதாகப்பட்டது. ஆகையினாலே
அதை மாத்திரம் அவன் வாய்விட்டு திறக்கவே இல்லை. ஆனால் அவனுக்குத்தான் எப்படி தெரியும் இப்படியெல்லாம் வருமென்று? அத்தனை வயசாகி எனக்கே தெரியவில்லையே. அந்த சமயத்திலே அவனுக்கு எங்கே தெரிந்திருக்கப் போகிறது குழந்தைக்கு? சித்தைக்கொரு தரம் மேகத்தை வாளால் வெட்டுகிறது போல மின்னல் கொடிகள் ஜொலிக்கும். ஆனால் அந்த நிமிஷம் முன்னிலும் அதிகமான காடாந்தர காரமாகிவிடும். பூமியெல்லாம் கிடுகிடு என்று நடுங்க ஆகாயத்தை பிளத்துவிடும் போலே இடி இடிக்கும். காற்று ஒன்று சண்ட மாறுதம் போல அடித்து கொண்டிருக்கும். சந்தோஷத்தையெல்லாம் ஒன்றாக கட்டி ஒரு நிமிஷத்தில் பறந்து போய்விட்டாளே என் ருக்மணி. கீழே அதோ மல்லிகை கொடி ஓரத்திலேதான் அவளை விட்டிருந்தார்கள். எத்தனை தடவை அந்த மல்லிகை மொக்குகளை பார்த்திருக்கிறார்கள். அவள் பொன்னான கையாலே குளத்தங்கரையெல்லாம் அவள் குழந்தையாயிருக்கிற போது அவள் பாதம் படாத இடம் ஏது? அவள் தொடாத மரமேது, செடி ஏது? ஐயோ, நினைக்க நினைக்க மனம் குமுறுகிறதே. அந்த அழகான கைகள், அந்த அழகிய பாதங்கள் எல்லாம் துவண்டு தோஞ்சு போய்விட்டன. ஆனால் அவள் முகத்தில் கலை மாத்திரம் மாறவே இல்லையே. பழைய துக்க குறிப்பெல்லாம் போய் முகத்தில் ஒருவித அத்தியாச்சரியமான சாந்தம் வியாபித்திருந்தது. இதையெல்லாம் கொஞ்சம்தான் கவனிக்க போகிறது போல அதுக்குள்ளே நாகராஜன் வரா என்ற ஆரவாரம் கூட்டத்தில் பிறந்தது. ஆமாம், நிசந்தான். அவன்தான் தலைகால் தெரியாமல் பதைக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். இதோ வந்து விட்டான். மல்லிகை செடி அண்டை வந்ததும் கும்பலையாவது, கும்பலிலிருந்து தாய் தகப்பனையாவது யாரையும் கவனிக்காமல் ருக்மணி என்ன பண்ணிவிட்டாய் ருக்மணி என்று கதறி கொண்டு மரம் போல சாய்ந்தானே. கூட்டத்தில் சப்தம் கப்பென்று அடங்கி போய்விட்டது. எல்லோரும் நாகராஜனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நாழி வரைக்கும் அவன் தரையில் மூர்ச்சை போட்டே கிடந்தான். ராமசாமி அவையர் பயந்து போய் அவன் முகத்திலே ஜலத்தை தெளித்து விசிறியால் விசிறி கொண்டிருக்கையில் அவனுக்கு கடைசியாய் பிரக்கினை வந்தது. கண்ணை முழித்தான். ஆனால் தகப்பனாரிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ருக்மணியின் உயிரற்ற சரீரத்தை பார்த்து, என்னுடைய எண்ணம் அனைத்தையும் பாழாக்கிவிட்டு ஜூலியத் மாதிரி பறந்தோடி போய்விட்டாயே ருக்மணி. சீனிவாசன் சொன்னது சரியாக போய்விட்டதே. பாவி, என்னால் தான் நீ உயிரை விட்டாய். நான் தான் உன்னை கொலை செய்த பாதகன். நேற்று நான் உன்னிடம் ரகசியம் முழுவதையும் சொல்லியிருந்தால் இந்த கதி நமக்கு இன்று வந்திருக்காதே. குசும் சத்ருசன் சத்யபாதி பிரணயி ஹிருதயம் என்கிற ஆழமான வாக்கியத்தை வேடிக்கையாக மாத்திரம்தான் படித்தேனே ஒழிய அதன் சத்தியத்தை நான் உணரவில்லையே. இனிமேல் எனக்கென்ன இருக்கிறது ருக்மணி? நீயோ அவசரப்பட்டு என்னை விட்டு போய்விட்டாய். எனக்கு இனிமேல் சம்சார வாழ்க்கை எல்லாம் வேண்டாம். இதோ சந்நியாசம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே யாரும் தடுப்பதற்கு முந்தி தான் உடுத்தியிருந்த வேஷ்டியையும் உத்தரீயத்தையும் அப்படியே தாராக கிழித்து விட்டான். அவன் தாயார் தகப்பனார் ஒரு வாய் பேசவில்லை. நாகராஜனும் அவர்கள் சுதாரித்து கொள்வதற்குள்ளே அவர்கள் கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு யாருடனும் பேசாமல் கௌபீனதார்யாய் புறப்பட்டு போய்விட்டான். இப்படி முடிந்தது என் ருக்மணியின் கதை. என் அருமை குழந்தைகளே, பெண்கள் மனசு நோகும்படி ஏதாவது செய்ய தோணும்போது இந்த கதையை நினைத்து கொள்ளுங்கள். பெண்ணாக பிறந்தவரின் மனதை கசக்க வேண்டாம். எந்த விளையாட்ட என்ன வினையை கொண்டு வரும் என்று யாரால் சொல்ல முடியும்? பின் குறிப்பு: இதுவே தமிழின் முதல் சிறுகதை என்று கூறப்படுகிறது. வாவியசு ஐயரின் 8 கதைகளடங்கிய நூலில் இலக்கிய விமர்சகர்களால் அதிகம் பாராட்டப்பட்ட கதை குளத்தங்கரை அரச மரம் என்னும் இந்த சிறுகதை. இக்கதை இலக்கிய விமர்சகர்களால், ஆசிரியர்களால் சிறுகதையின் சிகரம் என்று கொண்டாடப்படுகிறது. நாடக சுவை ததும்ப ஆரம்பித்து நிகழ்ச்சியாக காண்பிப்பதுதான் ஐயரின் சிறுகதை உத்தி. இந்த கதை வெளிவந்த இதழ் விவேக போதினி. இந்த இதழ் மாத இதழாக வெளிவந்தது. குளத்தங்கரை அரச மரம் ஒரு சிறிய கதை என்று தமிழிலும், த பீப்புள் ட்ரீ நியர் டேங்க் என்று ஆங்கிலத்திலும் தலைப்புகள் இடப்பட்டன. கவிஞர் தாகூரின் காடேர் கதா என்பது அற்புதமான சிறுகதையாகும். இந்த கதையின் உருவம், உள்ளடக்கம் இரண்டும் பெருமளவு செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இச்சிறுகதையை வங்க மொழியில் இருந்து அமரர் நா. குமாரசாமி தமிழில் படித்துறையின் கதை என்று மொழிபெயர்த்துள்ளார். வாவியசு ஐயர் இக்கதையில் இருந்து உத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு குளத்தங்கரை அரச மரம் என்ற பெயரில் வடித்துள்ளார்.
படித்துறையின் கதையில் குளத்தங்கரை அரசமரத்தின் ருக்மணி இருவர் பாத்திர படைப்பையும் முறையே படித்துறை அரசமரம் இவற்றின் பாசத்துடன் படைக்கப்பட்டுள்ளனர். குளத்தங்கரை அரசமரம் ஒரு மரம் கதை கூறும் உத்தி எடுத்தாளப்பட்டுள்ளது. மேலும் நிஜாமி என்னும் பாரசீக கவிஞர் எழுதிய பல கவிதைகளில் லைலா மஜ்னுவும் ஒன்று. இக்கதையை தழுவல் சிறுகதையாக அவர் எழுதியுள்ளார்.